ஜப்பானுங்கிறது தமிழ்நாட்டில் நான் மட்டும் தான் வச்சிருக்கிறதா நம்ம விவசாயி நீங்கள் தான். ஆனால் ஒரு செடி வந்து வச்ச வருஷத்துலேயே ஒரு 20 கிலோங்கிறது ஈஸியாக காய்க்கும். முதல் வருஷத்துலேயே, அதாவது 9வது மாதத்துலேருந்து 8வது மாதத்துலேருந்து 9வது மாதம் 2 ஈடு காயை பிச்சு போட்டோம்னா 2 ஒரு அதிகமாக போகிற ஓரளவுக்கு கவத்து பண்ணணும். இது இடம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 8 அடி 10 அடி கூட வச்சுக்கலாம். ஆனால் பராமரிப்பு கொஞ்சம் இடம் இருந்தால் தப்பு இல்லை. இதை வந்து வயசு நம்ம தைவானாலும் 7-8 வருஷத்துக்கு இதை கையை வைக்கணும். இதை மார்க்கெட்டில் வந்து ஒரு 70லேருந்து 100 வரலையும் ரேட்டு போகுது கொய்யா. ஒரு கிலோ கொய்யா எப்படி கேட்குறீங்க? விட்டு வச்சுனா கொட்டி வச்சுனா ஆடுமா? அதை பாருங்க, இதாங்க சாப்பிட்டு பாருங்க அருமையாக இருக்கும். தண்ணி நிறையா இருந்ததுனாக்கா நம்ம வாய்க்காலே விடலாம். வாய்க்காலே விடலாம். இதே தண்ணி தான் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, அதில் கொய்யா வச்சு தான் அப்படின்னா நம்ம சொட்டு நீர் போட்டுக்கலாம். சீசன் மாதிரி கிடையாது. இல்லை வந்து இது சீசனே கிடையாது. இது காய் தான், ஃபுல்லாக காய் தான். ஃபுல் சீசன், ஆல் சீசன் வந்து வருஷம் பூரா காய் வரும். காய் பறிச்சிட்டே இருக்கும். காய் வந்து அந்த சீசனை பார்த்து வெட்டணும். கிடையாது பாரு, எங்கேயோ ஒரு செடி சுருண்டுருக்கா, எதுவுமே கிடையாது. உழவின்றி உணவில்லை நேயர்களுக்கு ஒரு அன்பான வணக்கங்க. நம்ம பசுமை பாரத நிறுவனத்துலேருந்து பேசுகிறோம். நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது ரகங்களை பற்றி நம்ம உங்களுடைய யூடியூப் சேனல் நம்ம சொல்லிட்டு வரோம். அதில் இந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரகம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் டைமண்ட் கொய்யா. இது ரெட் டைமண்ட் கோவான்னு சொல்லுவாங்க, ஜப்பான் கோவான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறையா நேமில் சொல்கிறாங்க இந்த வெரைட்டியை. ஆனால் உண்மையான பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் டைமண்ட் கோவா. இன்றைக்கி நம்ம நிறுவனத்தினுடைய விவசாயி சாகுபடி செஞ்சு இப்போ ஒரு வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க செடி. இதில் என்ன ப்ளஸ் இருக்குது, என்ன குறைகள் இருக்குது, என்ன நிறைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த விவசாயிகிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இந்த ரெட் டைமண்ட் கொய்யா எதனால் நீங்கள் தேர்வு செஞ்சீங்க? இதனுடைய ஈல்டு எப்படி இருக்குது? இப்போ ஒரு வருஷமாக இப்போ நடவு செஞ்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இது வந்து நாங்கள் யூடியூப்பில் பார்த்தோம். பார்த்து அதில் வந்து நாங்கள் நல்ல ரகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 100 கன்று நாங்கள் ஆர்டர் பண்ணி நாங்கள் ஜப்பான் டைமண்ட் சொல்லிட்டு அவங்க வந்து கல்கத்தாவில் வந்து நமக்கு அதை சப்ளை பண்ணாங்க. நமக்கு ஒரு 100 கன்று தான் செக்கப்பு. 100 கன்று செக்கப்பில் நமக்கு வந்து கொஞ்சம் முதிமடைஞ்சு நம்ம பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 100 கன்றை வச்சுட்டு அப்புறம் நிறையா ஒரு 900 கன்று வாங்க ஆரம்பிச்சிட்டேன். நான் 900 கன்று வாங்கி இதெல்லாமே நம்ம பயிர் பண்ணி ஒரு ஈடு நல்லா வச்சுது நான் பிச்சு போட்டோம். அதில் நிறையா பழங்கள் சாப்பிட்டு பார்த்து நல்லா இனிப்பாக இருந்தது. நல்லா டேஸ்ட்டாக வந்து ஒரு வாரம் ஆனால் கூட அந்த காய் ஒன்றுமே ஆகலை. பறித்து பார்த்துட்டேன். அது விவசாயிகளுக்கு நம்ம நன்மையாக தான். ஏன்னா தைவான் வந்து எல்லா இடத்துலையும் பரவி போச்சு. ஆனால் இருந்தாலும் கூட இன்றைக்கி வந்து ஜப்பானுங்கிறது தமிழ்நாட்டில் நான் மட்டும் தான் வச்சிருக்கிறதா நம்ம விவசாயி நீங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அதை நான் சொல்லக்கூடாது பெருமையா. ஆனால் போக விவசாயிங்க இதை பார்த்து இந்த வீடியோ ரீச் ஆச்சுனாக்கா அவங்க வந்து நம்ம இடத்த வந்து பார்க்கலாம். பார்த்துட்டு நம்மளுடைய எந்த குறையாக இருந்தாலும் கேட்கலாம். இதில் வந்து மறைதுறை எதுவுமே கிடையாது. வந்து பார்த்துக்கலாம். நம்ம செடியில் பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு செடி வந்து வச்ச வருஷத்துலேயே ஒரு 20 கிலோங்கிறது ஈஸியாக காய்க்கும். முதல் வருஷத்துலேயே, அதாவது 9வது மாதத்துலேருந்து 8வது மாதத்துலேருந்து 9வது மாதம் 2 ஈடு காயை பிச்சு போட்டோம்னா 2 ஒரு அதிகமாக போகிற ஓரளவுக்கு கவத்து பண்ணணும். இது அந்த தைவானோட கொஞ்சம் அதிகமாக இதில் கவத்து பண்ணுற வேலை இருக்குது. ஆனால் செடி வந்து ஒரு 3-4 அடிக்கு மேலே வச்சு தான் கவத்து பண்ணணும். அந்த கருப்புக்கு கீழே தான் லைட்டாக கவத்து பண்ணணும். இப்போ கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, தொழு வருமா ஏகப்பட்டதை கொடுக்கலாம். பிரச்சனை கிடையாது. அதாவது வந்து இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி. இதை தைவான் வந்து 6 அடி போட்டால் கூட இது ஒரு 7 அடி போட்டே ஆகணும். இது இடம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 8 அடி 10 அடி கூட வச்சுக்கலாம். ஆனால் பராமரிப்பு கொஞ்சம் இடம் இருந்தால் தப்பு இல்லை. இதை வந்து வயசு நம்ம தைவானாலும் 7-8 வருஷத்துக்கு இதை கையை வைக்கணும். இதை மார்க்கெட்டில் வந்து ஒரு 70லேருந்து 100 வரலையும் ரேட்டு போகுது கொய்யா. ஒரு கிலோ கொய்யா. அது நான் ஒன்றும் விளையாட்டாக சொல்ல. ஆய்குடி மார்க்கெட்டில் இதை நான் நெசுரை பார்த்தேன். ஆனால் அந்த காய் எங்கே வரும் நான் சொல்லவே இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கு வந்து காலகட்டத்துக்கு இன்றைக்கி இதை வந்து சாப்பிட்டவங்க இதில் டேஸ்ட் இல்லை, இதில் பூச்சி எங்கேயா பார்த்தீங்களா? பூச்சி இல்லை. ஒரே ஒரு இது கிடையாது. இதை மருந்து அடிச்சு இப்போ 4 மாதம் ஆகுது. ஒரே இப்போ இந்த சப்பாத்தி கிட்டே இல்லை. மற்றதெல்லாம் தைவானில் தான் பிடிச்சிருப்பாங்கலாம். தைவான் இதில் வந்து இதே கிடையாது. இது வந்து உறுதி. நம்ம வந்து எதுவும் சொல்ல போகல. வந்து பார்த்துக்கிட்டோம். வந்து நல்லா பார்த்துக்கிட்டோம். வந்து பார்த்துட்டு அவங்க என்ன அதை கேள்வி வந்தாலும் நம்மள கேட்கட்டும். தகுந்த கொய்யாவில் சார் இப்போ வந்து நிறைய ரகங்கள் இருக்குது. இப்போ நம்மளுக்கு சிவப்பு கொய்யான்னு எடுத்துட்டோம்னா நிறைய ரகங்கள் இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து நம்ம பழுத்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். கண்டிப்பாக எப்படி அந்த இது கிடையாது. நீ பிரிச்சிலே வைக்க வேணாம். நான் ஒரு காய் வச்சு பறிச்சு வேணும்னா ஒரு வாரம் இப்போ அந்த காய் இருந்தாலும் இருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டில். அதை பார்த்து வைப்பேன். யாரும் தொடுறாங்கன்னு சொல்லி அப்போ தான் விவசாயிகளுக்கு வந்து நம்ம உண்மையை பேச முடியும். இப்போ ஒரு வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு போனோம்னா கூட ஒரு 10 விற்கலைன்னா நீ கவலையே பட வேணாம். இருக்க டேஸ்ட் கூடும். அந்த 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 பசுமை வந்து அந்த சார்கள் சுண்ட அது வந்து இனிப்பு அதிகரிக்கும். ஒன்றும் பிரச்சனை. இப்போ ஜப்பான்லலாம் வந்து கட் பண்ணி பார்க்கும்போது
ஃபுல் ரெட்டாக இருக்குது அதே மாதிரி ஃபுல் நான் என்ன சொல்கிறேன், நான் சொன்னது அப்படி இல்லைன்னு நீ செடியே வாங்கணும். பழத்தை அறுத்து பார்க்கலாங்களா? தாராளப்பா அறுத்துக்கு இதாக இருக்குது, பழம் அறுத்து அருங்க. அதெல்லாம் ஒன்றும் பாருங்க இந்த கொய்யப்பா கட் பண்ணுறேன் பாருங்கள் சார். ஒட்டி வச்சிருக்கீங்களா இல்லை செடியில் காய்ச்சி? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? விட்டு வச்சுனா கொட்டி வச்சுனா ஆடுமா? அதை பாருங்க. இதுதாங்க இது. இதுவும் இப்படி கேட்குறீங்க. பாருங்க கலர். இது பிஞ்சு காய். பிஞ்சு காய் இன்னும் வந்து ஒரு வாரம் 10 நாள் போகணுங்க. இன்னும் போனால் இன்னும் கலர் அதிகமாக காட்டும். காய் பார்த்தாலே இது பிஞ்சாக. ஆமாம் ஆமாம், இன்னும் வந்து கலர் மாறும். இது ஃபுல்லாகவே ஃபுல்லாக இந்த பிங்க் வந்து ஃபுல்லாகவே ரெட் ஆகிடும். ஃபுல்லாக ரெட் ஆகிடும். அதான் இப்போ நானே நெட்டில் வச்சுருக்கேன், நானே காட்டுறேன். சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள் அருமையாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள். அதெல்லாம் முன்ன சாப்பிடாப்பா விட்டுட்டியே மாதிரியாக இருக்கு. எனக்கு வேறு வேலையே கிடையாது. இதே தான் ஒரு நாளைக்கு தின வடை நுழைஞ்சு பார்த்துக்கிட்டு இதை கண்காணிக்கிற வேலை தான் எனக்கு. ஆனால் தைவான் பிங்கில் வர மாதிரியே வந்து நம்மளுக்கு வந்து தோல் வந்து நல்லா ரஃப்பாக வருது. இந்த ரெட்டு வந்து ஃபுல்லாக பாஞ்சிடும். அந்த ஃபுல்லாக ரெட்டாக வருது. திக்னஸ் அதிகமாக இருக்குது. விதைய பாரு, விதைய காணோம். நான் விதையே இல்லை. விதைய இல்லை. இங்கே வர ஒரு 4 விதை 5 விதை தான் நம்மளுக்கு இருக்குது. டேஸ்ட் வந்து பயங்கர ஒரு முட்டாய் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. முட்டாய் சாப்பிட மழுக்கு அதாங்க. ஒரு குடும்பத்தில் வந்து 1 கிலோ வாங்கினாங்கன்னா இது வந்து 100 ரூபாய்க்கு போட்டு வாங்குறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கண்டிப்பாக 100 ரூபாங்கிறது இன்றைக்கி சாதாரணமாக ஒரு ஆளுக்கு ஒரு டிபன் வந்து ஒரு 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு ஆனால் கூட ஒரு கொய்யா வந்து அது டிபன். இது வந்து மருத்துவ குணத்தை சேர்ந்தது, சத்தானது. கொய்யா வந்துங்கிறது வந்து ஒரு சாதாரண முறை இல்லை. இதுக்கு ஒரு சத்து சொல்கிறாங்க, அது டாக்டர் தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அதை நெட்டில் பார்க்கும்போது சிகப்பு கொய்யாவில் இருக்கிற சத்து வந்து மற்ற வெள்ளை கொய்யாவில் இல்லைங்கிறது டாக்டர் சொல்கிறாங்க. கண்டிப்பாக. ஆனால் இருந்தாலும் கூட இது அதை விடவே சிறப்பாக இருக்குது இந்த சிவப்பு கொய்யா. இது சிவப்புங்கிறது வந்து நடுவில் வெள்ளையாக ரொம்ப சிவப்பாக இருக்கும். அப்படி கண்டிப்பாக இதெல்லாம் ஓகே சார். இப்போ காய் கெட்டு போகாமல் இருக்கிறது, உள்ள ரெட்டு வர்றது, இதெல்லாம் ஓகே. ஒரு விவசாயிக்கு அடிப்படை வந்து வருமானம். இப்போ வந்து தைவான் பிங்கில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா வருஷத்துக்கு 50 கிலோ காய்க்குது, 40 கிலோ காய்க்குது, 30 கிலோ 20 கிலோக்கு மேலே காய்ச்சிருது. ஆனால் இது அந்த அளவுக்கு காய்ப்பு இருக்குமா? என்னங்க இதை நான் தான் உண்மை உறுதியாக சொல்கிறேனே. இவ்வளோ திணிக்கு நான் என்ன சொல்கிறேன், இந்த செடியில் எத்தனை பிஞ்சு வந்துருக்கும்? இதில் வந்து இப்போதைக்கு நான் வந்து இதை விட சின்ன செடியில் வந்து 65 காய் எண்ணி போட்டேன். நான் என் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன். நான் அதை வந்து நான் படம் எடுத்துருக்க வேண்டிய எடுக்கல. ஆனால் இன்றைக்கி இதில் பார்க்க போனால் ஒரு 100 பிஞ்சு வச்சுருக்கோம். நான் 100 பிஞ்சு காட்டிட்டு நீ வந்து கட்டுவாங்க. 100 பிஞ்சு இருந்தாக்க நான் சொல்கிறது முன்னாடி இந்த வீடியோவில் இல்லைன்னா நீ கண்ணே வாங்கணும். இதை வந்து இது என்னங்கன்னா இதெல்லாம் கவாத்து பண்ணணும். கவாத்து பண்ணிவிட்டு கரெக்டாக மருந்து அடித்து நம்ம அதுக்கு மாதிரி அதெல்லாம் போட்டோம்னா எல்லா இடத்துலையுமே இப்போ இதை பாருங்கள். இப்போ இங்கே கவாத்து பண்ணதில் இங்கே வாங்க, இப்படியே வாங்க, இதை காட்டுறேன். கவாத்து பண்ணால் எவ்வளோ பிஞ்சு வச்சுருக்கு பாருங்க. இதை பாருங்கள், 5வது இலை 6வது இலை தான். இதை தலைப்புக்காக இருக்குது. அதாவது 5வது இலையில் 6வது இலையில் இதே பாருங்க, என்னடல இதே தைவான் மாதிரியே 3 பிஞ்சு இருக்கும். 3 பிஞ்சு இருக்கா? இதை பாருங்கள், இதெல்லாம் காய பாருங்கள். இது எங்கால வாங்க, இந்தால வாங்க, இதை பாருங்கள். இது ஃபுல்லாக பறித்து விட்டீங்க. இதெல்லாம் பறித்து விட்டதை திரும்பி இதை வந்து பாருங்க எனக்கு. ஏன்னா கட் பண்ணால் அப்படியே 4வது இலை. இதை பாரு, 1 2 3 4 4வது இலையில் அப்படி காய். இதை பாருங்க. இப்போ ஈல்டு வாய்ஸும் பிரச்சனை இருக்காது. தைவான் பிங்கோட அதிகம் அப்படியே மார்க்கெட்டில் வந்து நீ கட் பண்ணி வச்சுட்டாக்கா அந்த காய் ஒரு செகண்டில் வாங்கிடுவாங்க. விற்பனைக்கு பிரச்சனையே கிடையாது. மார்க்கெட்டில் நம்மளுக்கு வேடிக்கை பார்ப்பான். ஒரு ஏக்கருக்கு வந்து இப்போ எத்தனை டன் வரைக்கும்? ஒரு ஏக்கருக்கு 15 20 டன்னு. அதாவது அந்த ஒரு வருஷத்தில் வந்து பார்க்க போனால் ஒரு 15. ஒரு வருஷம் அங்கால ஏக்கருக்கு எத்தனை செடி நடலாம்? ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 1000 கன்று தான். 1000 கன்று. ஆமாம், அதிகபட்சம் வந்து 900 தான். 900 ரொம்ப நெருக்கி போட்டோம். ஆமாம். இப்போ ஸ்பேசிங் 10 அடிக்கு ஒன்று வைக்கும்போது ஒரு 500 400 கன்று வைக்கலாம். ஆமாம், 400 கன்று வைக்கலாம். அம்மா 10 அடிலாம் தேவையில்லை. இதே நம்ம அப்பப்போ கவாத்து பண்ணும்போது நம்ம அடைச்சா வராது. நம்ம இதை கவாத்து பண்ணால் தான் இதுவும் காய்க்கும். கான்செப்டே வந்து குறுகிய இடத்துல அதிக லாபம் எடுக்கலாம். கண்டிப்பாக எடுக்கலாம். ஒரு 1/2 ஏக்கர் நிலத்தில் வச்சு பராமரிப்போம். 1/2 ஏக்கர் பராமரி வச்சு 1/2 ஏக்கருக்கு வச்சா கூட ஒரு 4 லட்சத்துக்கு வரும். கண்டிப்பாக வரும். ஒரு 10 டன் 100 ரூபா ஒரு கிலோ சேலஞ்ச் பண்ணி நான் சொல்கிறேன். 100 ரூபா கிலோ மார்க்கெட்டு அரிஞ்சு வச்சுட்டு நான் நிற்கிறேன். நானே விற்று காட்டுறேன். 100 ரூபா இன்றைக்கி நிலவரத்துக்கு கிடையாது. 150 ரூபா நம்பவே இல்லை. நான் தேனியில் ஐகுடி மார்க்கெட்டில்
எங்கேருந்து வருதோ சொல்ல மாட்டாங்க. அந்த ஆள் இங்கே வந்துட்டார் தேனியிலேருந்து ஏன்ட்ட. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதாவது புது ரகமாக தான் கேட்குறாங்க. புது ரகம் தான், அதனால இங்கே வாங்கி சாப்பிட்டவங்க வந்து இன்னைக்கு யாரும் இப்போ அதிகம் நல்ல ரகம் வந்து புதுசாக நம்ம டேஸ்ட் வர்றது சில கொய்யாக்கா இருந்தால் கூட காய்ப்பு காரணமாக காய்க்காது. அது தேவையில்லைன்னு இது எல்லாமே இதனுடைய தரமாக இருக்கு. காய்ப்பும் அதிகம் இருக்குது. ஆமாம், பழமும் சீக்கிரம் கெட்டு போகல, பூச்சி தாக்கம் இல்லை. நான் இதை பாரு எங்கேயாவது ஒரு செடி எங்கேயாவது நம்மளுக்கு இந்த நெமட்டோட்ஸ் ப்ராப்ளம் இல்லை. தைவான் பிங்கில் வர மாதிரி நெமட்டோட்ஸ் ப்ராப்ளமும் நெமட்டோடு வரும். நெமட்டோடு வராத அளவுக்கு நான் தைவானை எப்படி பண்ணி கொடுறோம் அந்த மாதிரி மெத்தடில் பண்ணால் தான் அந்த நெமட்டோடு வராது. மண்ணில் போட்டு எல்லாம் போட்டால் நிச்சயமாக பாரு எங்கேயாவது ஒரு செடி பால்டாயிருக்கா. இல்லை ஃபால்ட் இல்லை. இதை வந்து நான் வந்து செக்கப் பண்ணும்போது தான் ஒவ்வொன்றும் இதில் செடி வந்து மட்டமாக இருக்குது, உயரமாக இருக்கனால ஒவ்வொன்றும் பார்த்து செய்யறதுனால அந்த ஒரே ஈடா இல்லை இப்போ நிலத்தில் விட்டுப்புட்டா இருக்குது. காரணமே அதுதான். ஆமாம், இல்லைனா வந்து நமக்கு ஒரே இந்த பாரு இந்த சாலை வந்து ஒரு சின்ன செடியாக இருக்குது பாரு, நல்லா இருக்கிறது தெரிஞ்சு வச்சு அப்புறம் ஒரு இடம் வாங்கினோம். அதனால் இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து இப்போல்லாம் ரெடியாக இருக்குது. நான் வெட்டிட்டாக்கா அடுத்தது 30 நாள் 30 நாள் 48 நாளில் காய் வந்துடும். தண்ணி வசதியில் எப்படி சார்? தண்ணி எத்தனை நாளைக்கு ஒரு டைம் பாய்ச்சிருக்கீங்க? தண்ணி நிறையா இருந்ததுனாக்கா நம்ம வாய்க்காவரே விடலாம். வாய்க்காலே விடலாம். இதே தண்ணி தான் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, அதில் கொய்யா வச்சு தான் அப்படின்னா நம்ம சொட்டு நீரை போட்டுக்கலாம். சொட்டு நீரை போட்டாலும் கூட அந்த வெயில் காலத்துக்கு கொஞ்சம் தண்ணி பாசனா தேவை. ஏன்னா சொட்டு நீரை போட்டோம்னா அந்த சூடாகும் தண்ணி, திரும்பி அப்படி பாஸ் ஆகாது. அது அப்படியே நிற்கும் போது அதில் சூடு வரும். நம்ம அடர் நடவு போடுறதுனால ஃபுல்லாக. ஆமாம், ஆனால் சில பேர் அந்த சூடாகும் போது சில அதிகம் மே சூடும் கீழ் சூடும் தாங்க செடி வந்து பழுத்துருக்கு. அது ஒரு காரணமாக சொல்கிறாங்க போது தண்ணி கொஞ்சம் தண்ணி வசதி உள்ளவங்க ஸ்ட்ரைட்டாக விட்டுடலாம். ஸ்ட்ரைட்டாக விடலாம். ஒரு 4 நாள் 5 நாள் தண்ணி வேணால் தண்ணி முக்கியம் வேணும். அது தண்ணி இல்லைன்னா சுடிக்கணும். ஏன்னா அவ்வளோ காய வைக்கும்போது எல்லாத்துக்கும் நீர் போகணும் இல்லை. அதனால் இது கண்டிப்பாக தண்ணி வேணும். ஒரு 6 மாதத்துக்கு தடவை எரு கொட்டணும். 6 months கண்டிப்பாக எரு எந்த அளவுக்கு காய்ப்பு கொடுக்குதோ அந்த காய்ப்புக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக வேணும். நோய் பிரச்சனை இல்லை வராது. நோய் பிரச்சனை வராது. நம்ம ஏதோ ஒரு டானிக் மாதிரி சில மருந்துகள் அப்படியே விஷம், அதாவது நம்ம ஹார்ட்டாக இல்லாமல் நேடிமாக ஒரு மனோகட்ட பாசம் இந்த சார்புக்கு இருப்பையில் இல்லாத மாதிரி சும்மா லைட்டாக ஒரு மாதம் விட்டாடும் அப்படி காட்டினா போதும். ஏன்னா சத்து தழை சத்து. இப்போ தைவான் பிங்கு மாதிரியே எப்படி சார் நம்மளுக்கு எல்லா சீசன்லேயுமே காய்கள் இருக்குங்களா? இல்லை தைவானோட மிஞ்சும், அதாவது 2 மாதம் கவாத்து பண்ணணும். இதுக்கும் சீசன் மாதிரி கிடையாது. எல்லா சீசன்லையுமே வந்து இது சீசனே கிடையாது. காய் தான், ஃபுல்லாக காய் தான். ஃபுல் சீசன் ஆல் சீசன் வந்து வருஷம் பூரா காய் வரும். காய் பறிச்சிட்டே இருக்கும். காய் வந்து அந்த சீசனை பார்த்து வெட்டணும். கனமாக வேலை கிடையாது. பாரு எங்கேயோ ஒரு செடி சுருண்டுருக்கா, பூச்சி நோய் எதுவுமே இல்லை. எதுவுமே கிடையாது. நான் மருந்து அடித்து ஒரு 3 மாதம் மல்லாட்டிக்கு அடிச்சது தான். அதுலேருந்து நான் மருந்தே அடிக்கலை. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுடைய விவசாயத்தில் இன்றைக்கி மெயினாக இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து தண்ணி பிரச்சனை, வேலையாள் பிரச்சனை. நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கு சரியான விலை கிடைக்கிறது இல்லை. 1 ஏக்கர் பயிர் பண்ணுறது 10 ஏக்கர் பயிர் பண்ணுறது 1 ஏக்கர் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஆமாம், இந்த காயை செரும்பு போட்டு வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு காயை அரிஞ்சு வச்சு தெரும்பில் போனால் சொல்கிற விலைக்கு வாங்கிடுவாங்க. அது வந்து இப்போ 100 ரூபா போட்டு 1 கிலோ வாங்கும்போது ஒரு ஆப்பிள் 200 ரூபாய்க்கு வாங்குறா 4 கா 5 கா தான் நிற்கிது. இது என்னத்துக்கு? அதை விட சத்து ஆப்பிளோட சிறந்தது கொய்யா. அது சிகப்பு கொய்யால அவ்வளோ சத்துக்கிறான். ஏன் சார் ஒரு 100 ரூபாங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. எல்லா விவசாயிகளும் வந்து பார்த்திங்கன்னா மாற்று பேரை நம்ம தேடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாற்று பேராக இதில் இந்த மாதிரி ரெட் டைமண்ட் கொய்யா போடணும், எனக்கு மாற்று பயிராக வேறு விவசாய பயிர் செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய விவசாயிகள் எங்கள் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்கள் இடத்த வந்து பார்வையிட்டுட்டு அந்த மண்ணுக்கு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆலோசனைகள் கொடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நம்மளுடைய டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களுடைய லேண்டை வந்து நேரடியாக ஆலோசனை ஃபீல்டை பார்த்து அந்த மண்ணுக்கு வருமா, எப்படி பண்ணலாம், எப்படி மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆலோசனை கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா விவசாயிகளும் பயிரடை மாதிரி எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கிறோம்.